நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. பேபிக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கீங்க, கர்ப்பம் அடைய முயற்சி பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவலேஷன் நாட்கள் வந்து நீங்க கால்குலேட் பண்றதுக்கு உங்களோட பீரியட் சைக்கிள் எவ்வளோ நாள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க ஒரு மாதமும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு மாதவிடை வருது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தாதான் உங்களால உங்களோட ஓவலேஷன் நாட்களை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓரளவு 25 நாள்ல இருந்து 35 நாளுக்குள்ள பீரியட் ஆகுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஓவலேஷன் டே வந்து நீங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம். 40-45 நாளைக்கு மேல ஒரு தடவை தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க லக் வந்து நீங்க பேபி உண்டானா உண்டாகும், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் இர்ரெகுலர் இருக்கவங்களுக்கு. ஆனா 35 நாள், 30 நாள், 28 நாள், 26 நாள் அந்த மாதிரி நாட்கள்ல உங்களோட பீரியட் சைக்கிள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். 80% வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஸோ நீங்க அந்த தினத்தை கரெக்டா வந்து நீங்க கால்குலேட் பண்ணி சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நீங்க கர்ப்பம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே இது ஒரு மாதமும் எனக்கு மாறி மாறி வருது. இந்த மாதம் 30 வருது பீரியட் வருது, திரும்பி 34 நாள், 20 நாள், இது 28 நாள், அந்த மாதிரி ஒரு மாதமும் எனக்கு மாறி மாறி வருது. கரெக்டா 30 நாள்ல எனக்கு பீரியட்ஸ் வரல, ஒரு மாதமும் மாறி வருது அப்படின்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறத பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக தான். இந்த மெத்தட்ல நான் சொல்ற மெத்தட்ல நீங்க சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓவலேஷன் டே கால்குலேட்லாம் பண்ண தேவையில்லை. ஈஸியா நீங்க வந்து மைண்ட்ல இதை வச்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பீரியட் இப்போ நீங்க 1ஆம் தேதி ஆகுறீங்க, அதாவது இப்போ ஜூன் 1ஆம் தேதி நீங்க பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஜூன் 10ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் நீங்க அந்த 10 நாட்கள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்கணும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கரெக்டா இந்த நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கும். ஸோ எதனால இந்த மாதிரி 10வது நாள்ல இருந்து 20வது நாளைக்குள்ள சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா உங்களோட ஓவலேஷன் டே கம்பல்சரி இந்த 10ல இருந்து 20 நாளைக்குள்ள கண்டிப்பா கவர் ஆயிரும். ஸோ இப்போ உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 28 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 28 நாள் அப்படின்னா உங்களுக்கு 14வது நாள் ஓவலேஷன் நடந்திருக்கும். ஸோ 14 அப்படின்னும் போது அது 10ல இருந்து 20க்கு இடையில அந்த 14 கவர் ஆயிருது. இதே இது உங்க ஓவலேஷன் வந்து அடுத்த மாதம் வந்து 30வது நாள், அதாவது 30 நாள் சைக்கிள் ஆகுது அப்படின்னா உங்களோட ஓவலேஷன் டே எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16வது நாள் இருக்கும். அப்ப அந்த 16ம் 10ல இருந்து 20க்கு இடையில வந்து கவர் ஆயிருது. இதே இது 32 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 32 நாள்னா 18வது நாள் ஓவலேஷன் நடந்திருக்கும். ஸோ 18ம் 10ல இருந்து 20க்குள்ள கவர் ஆயிருது. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு மாதமும் மாறி மாறி வருது அப்படின்னா ஓவலேஷனும் உங்களுக்கு 1-2 நாள் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கரெக்டா அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி சேர்ந்திருந்தா உங்களுக்கு வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு 15வது நாள் கால்குலேட் பண்ணி சேர்ந்திருக்கீங்க, ஆனா உங்களோட ஓவலேஷன் டே பாத்தீங்கன்னா 16-17ல நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆக முடியாம போயிடும். ஏன்னா அந்த ஓவலேஷன் டே வரதுக்கு முன்னாடி நீங்க கால்குலேட் பண்ணி சேர்ந்து இருந்துட்டீங்க. பட் ஆனா அது ஆக்சுவலா உங்களோட ஓவலேஷன் டே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 16-17ல நீங்க ஓவலேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதம் நீங்க கர்ப்பம் தரிக்க முடியாம போயிடும். இதே இந்த 10ல இருந்து 20 நாளைக்குள்ள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு ஓவலேஷன் டே வருதோ அந்த நாள் வந்து அந்த 10ல இருந்து 20வது நாளைக்குள்ள கவர் ஆயிரும். மோஸ்ட்லி இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதாவது உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப பேபி டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது நீங்க பீரியட் ஆன நாள்ல இருந்து ஒரு 7-8வது நாள்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்கேன்ல வந்து பாப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு உங்களோட கரு எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்றத பாப்பாங்க. ஸோ இப்போ 8வது நாள் வர வைப்பாங்க. உங்களோட ஃபாலிக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் அந்த ஃபாலிக்குள்ன்ற நீருக்குள்ளதான் நம்மளோட வந்து எக் வந்து இருக்கும். ஸோ அதை தான் ஃபாலிக்குள் ஸ்டடி. அது எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ திரும்பி 10வது நாள் வர சொல்லி அந்த சைஸ் பார்ப்பாங்க. 12வது நாள் வர சொல்லி சைஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கருவுற தேவையான அளவு வந்தோன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கு கருவுறதுக்கான அளவு வந்துருச்சு, ஓவலேட் ஆயிரும், நீங்க அடுத்த 2 நாளைக்கு சேர்ந்துருங்கன்னு. அப்படி சொல்லக்கூடிய நாட்கள் எல்லாமே எந்த நாளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 12, 13, 14, 15 இந்த மாதிரி டேட்ல தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நாட்களும் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 நாளைக்குள்ள கவர் ஆயிரும். அந்த குறிப்பிட்ட மாதம் மட்டும் உங்களுக்கு 3-4 நாள் தள்ளி வருது அப்படின்னா ஸோ 15ல இருந்து ஒரு 4-5 நாள் தள்ளி வருது அப்படின்னா 18, 19 அந்த டேட்குள்ள கவர் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரெகுலர் பீரியட் இருக்கவங்க, அதாவது 35, 34 அந்த மாதிரி பீரியட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க 10ல இருந்து 20வது நாளைக்குள்ள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்து இருந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மாதமும் நம்ம அக்யூரேட்டா கணக்கு பண்ணி இருந்தால் கூட ஒரு சிலர் பேருக்கு முன்ன பின்ன ஆகும்போது அவங்க அந்த ஓவலேஷன்னால தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா
ஓரளவு உங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆட நிறையவே வாய்ப்பு இருக்கு. எதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஸோ 10ல இருந்து 20 நாள்னா டெய்லி சேர்ந்துருக்கலாம்ல. நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்க சொல்றீங்களே, அப்ப அந்த ஒரு நாள் விடும்போது அந்த நாள் ஓவலேஷன் ஆயிருந்தா நான் கர்ப்பம் தரிக்க முடியாதே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கொஸ்டின் வரலாம். நம்மளோட யூட்ரஸ்குள்ள போகிற அந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, உயிரணு, அந்த உயிரணு பாத்தீங்கன்னா 2 நாள் வந்து நம்ம யூட்ரஸ்ல வந்து உயிரோட இருக்கும் அந்த ஏரியால. ஸோ 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் அந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே மிதந்துட்டு இருக்கும். ஸோ எப்போ ஓவலேட் ஆகுதோ அது உள்ள போயிட்டு ஜாயின் பண்ணிடும். ஸோ நம்மளோட எக்கும் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 நாள் வரைக்கும் உயிரோட இருக்கும். நம்மளோட ஸ்பெர்மும் 1ல இருந்து 2 நாள் வரைக்கும் நம்ம யூட்ரஸ் ஏரியால வந்து உயிரோட இருக்கும். ஸோ எப்போ அது ஓவலேட் ஆகுதோ அப்ப மிதந்துட்டு இருக்க ஸ்பெர்ம் என்ன பண்ணும், ஓவலேட் ஆயிருக்கோட எக்கோட போய் ஜாயின் பண்ணிடும். ஸோ அதோட ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 2.5, 3 நாள் வரைக்கும் கூட அது வேல்யூ இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்து இருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ அதனால நீங்க இன்னொரு நாள் வந்து கேப் விடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. கேப் விட்டு இருக்கலாம். அந்த நாளும் நீங்க முந்தின நாள் போயிருக்க ஸ்பெர்ம் வந்து 2 நாளைக்கு அவைலபிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், எக் இல்லை அப்படின்னா அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் எதனால அப்படின்னு பார்த்தா, டெய்லி சேர்ந்து இருக்கும்போது அதுல இருக்க உயிரணுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்பெர்ம் வருது இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடா இருக்கும். ஆனா அந்த லிக்யூடு எல்லாத்துலயுமே உயிரணு இருக்குமா அப்படின்னு கிடையாது. அதுல ஒரு கொஞ்சம் அளவு தான் உயிரணு இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி அதாவது டெய்லி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம் வர உயிரணுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ அந்த முட்டையை வந்து தொலைச்சு போறதுக்கான ப்ராபபிலிட்டியும் கம்மியாயிரும். ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா 1 to 1 டே சேர்ந்துருங்க அப்படின்னும் போது அந்த வரக்கூடிய ஸ்பெர்ம்ல இருக்க உயிரணுவோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ ஏன்னா 2 நாள் அப்படின்னும் போது அவங்க ஜென்ஸ் உடம்புல பாத்தீங்கன்னா அது நல்லா சுரக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணும்போது அது நல்லா பவரா இருக்கும். ஸோ நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும். நல்லா ஸ்பீடா போய் நம்மளோட எக்கை வந்து அதை துளைச்சு வந்து உள்ள போய் சீக்கிரம் கருவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ 10ல இருந்து 20 நாள்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா 5 நாள் தான் வரும். ஸோ 5 நாள் ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பா நம்மளால சேர்ந்திருக்க முடியும். ஸோ அந்த டயத்துல நீங்க சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஓவலேஷனா இருக்கும், உங்களுக்கு வந்து கருவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மெத்தட் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 28, 26, 30, 32 இப்படி ஒரு நாள் வந்து மாறி மாறி வருது அப்படின்னா அந்த மாதிரி மெத்தட்ல இருக்கவங்க இந்த இதை ஃபாலோ பண்ணலாம். இது இர்ரெகுலர் இருக்கு, எனக்கு வந்து 45 நாள் 50 நாளைக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்றவங்க இந்த மெத்தட் பண்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான், அவங்கவுங்க லக்க பொறுத்து. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ லேட்டா பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஓவலேஷன் நடந்துதான் பீரியட்ஸ் ஆகுதா அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓரளவு வந்து உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 30, 35 நாளைக்குள்ள வர வைக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் வந்து கரெக்டா நடக்கும். பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு, ரெகுலரா நம்ம வர வைக்கிறதுக்கு அப்படின்றத அதை ஃபாலோ பண்ணி உங்க பீரியட் சைக்கிள் ரெகுலர் ஆக்கிட்டு நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணணும். சோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.